கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை 2 நாளாகமம் 20:17. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். 2 Chronicles 20:17. Stand still and watch the Lord's victory. Do not be afraid or discouraged. அன்பான சகோதர சகோதரிகளே, யோசபாத் என்னும் ராஜாவிற்கு விரோதமாக அநேக ராஜாக்கள் போரிட ஒருமுகப்பட்டு வந்தார்கள். யோசபாத் கர்த்தருக்கு பிரியமாய் உத்தமமாய் நடக்கும் ராஜா. எனவே யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினார். அனைத்து யூத ஜனங்களும் ராஜாவும் உபவாசித்து ஜெபித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் யகாசியேல் என்னும் மனிதன் மேல் இறங்கி, கர்த்தர் உரைத்த வசனம்தான் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம். நமக்கு விரோதமாய் அநேகர் எழும்பலாம். யோசபாத் ராஜாவுக்கு அந்த போரில் மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். யோசபாத்துக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் இன்று உங்களோடு என்னோடு இருக்கிறார். நாம் யாருக்கும் கலங்கவோ பயப்படவோ தேவையில்லை. கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். நாம் உபவாசித்து செபிப்போம். கர்த்தருக்கு பிரியமான வழியில் நம்மை திருத்தி நடத்துவோம். நிச்சயம் நமக்கு ஜெயம் கிடைக்கும். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமன். பயப்படாதே கலங்காதே என்றவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை விரோதிக்க ஜனங்கள் மேல் எங்களுக்கு ஜெயத்தை தருவீராக. யோசபாத் ராஜாவிற்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் இன்று எங்களுக்கு ஜெயத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொன்னவரே, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்ற திருவுளம் பற்றினவரே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று வாக்குத்தத்தம் பண்ணினவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் சத்துருக்கள் மேல் எங்களுக்கு ஜெயத்தை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். குடும்பமாய் சபையிலே சாட்சியாய் நிறுத்தப்பட, உறவினர் மத்தியிலே சாட்சியாய் நிறுத்தப்பட தேவனே இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே, எங்களுடைய விரோதிகள் வெட்கப்பட்டு போவார்களாக. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமன்.